வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த நவராத்திரி டைமில் உங்கள் எல்லாருக்காகவும் நான் அம்பாள் கிட்ட தினமும் வேண்டிக்கிறேன். எல்லாரும் சௌக்கியமாக சௌபாகியமாக இருக்க அம்பாள் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ளே நான் இந்த 3ஆம் நாள் பூஜையை என்னெல்லாம் பண்ணியிருக்கேன், எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்றத உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கப்புறம் இந்த வீடியோவோட கடைசியில் ஒரு விஷயத்தை ஆட் பண்ணியிருக்கேன், அதை பாருங்கள். அம்பாள் என் வீட்டில் நடத்தின ஒரு நிகழ்ச்சி தான். அம்பாலே வந்ததாக நான் உணர்றேங்க. அம்பாள் சில ரூபத்தில் வருவாங்க. அப்படி இன்றைக்கி அந்த ரூபத்திலேயே அம்பாள் வந்து எங்கள் வீட்டை பார்த்துட்டு போனதாகவும் ஆசீர்வாதம் பண்ணதாகவும் நான் நம்புகிறேங்க. இன்றைக்கி வெள்ளிக்கிழமைன்றதுனால அம்பாள் வந்து லக்ஷ்மியின் மறு சுரூபமாக எல்லாரும் கருதுகிறாங்க. அதனால் அம்பாளுக்கு வந்து இன்றைக்கி லக்ஷ்மியாக நினச்சி நான் வந்து சிறப்பு அபிஷேகம்லாம் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் சிறப்பு அர்ச்சனை பண்ணியிருக்கேங்க ஒரு பொருளை வச்சு. அது கண்டிப்பாக மகாலட்சுமிக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பொருள். அதை வச்சு நம்ம அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணோம்னா கண்டிப்பாக கேட்ட வரத்தை கேட்ட மாதிரி அம்பாள் கண்டிப்பாக கொடுப்பாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பூஜை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லது நடக்குங்க. வாராகி அன்னையை வணங்கினா என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நீங்கள் வணங்கி பாருங்கள். நீங்கள் கேட்குறதெல்லாம் அம்பாள் வாரி வாரி கொடுப்பாங்க. இது வந்து என் வாழ்க்கையில் நான் கண்ட உண்மைங்க. அதுக்கப்புறம் அம்பாளுக்கு இன்றைக்கி பச்சை கலர் பட்டு நான் உடுத்தியிருக்கேங்க. அம்பாளுக்கு பச்சை கலர்னால் ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா மகாலட்சுமிக்கு. அதனால் இன்றைக்கி பச்சை கலர் வஸ்திரம் அம்பாளுக்கு சாத்தியிருக்கேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி என்னெல்லாம் பூக்கள் நான் அம்பாளுக்கு போட்டிருக்கேன்னா, செவ்வரளி போட்டிருக்கேன். லக்ஷ்மியின் மறு சொரூபமான வாராகிக்கு வெண்தாமரையை கொண்டு அலங்காரம் பண்ணியிருக்கேங்க. அம்பாள் வந்து வெண்தாமரை வச்சுக்கிட்டு எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள். பார்க்கவே கண்கோடி வேண்டும். நான் டெய்லி அம்பாளை இப்படி ஒரு விஷயத்தையும் செஞ்சுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்து ரசிச்சிட்ருப்பேங்க. பூ வச்சுட்டேன்னா அப்படியே வச்சு பார்த்துட்ருக்கேன். அதுக்கப்புறம் பாருங்கள், எங்கள் காஃபி குட்டியும் வந்து எப்போவுமே பூஜை ரூம் பக்கமே வரமாட்டான். இன்றைக்கி என்னன்னு தெரிலங்க, நான் அலங்காரம் பண்ணிகிட்ருக்கப்போ வந்து அம்பாலையே வெறிச்சு பார்த்துட்டு இருந்தான். நீங்களே வீடியோவில் கண்கூடாக பாருங்கள். இது எதுவுமே பொய் இல்லைங்க. அதுக்கப்புறம் நான் அம்பாளுக்கு இன்றைக்கி வந்து தாமரை தண்டு திரி போட்டு விளக்கேற்றிருக்கேன். பழைய திரி எடுத்துட்டு புது திரி போட்டு நெய் விட்டு விளக்கேற்றணுங்க. அதுக்கப்புறம் அர்ச்சனைக்கு வந்து இன்றைக்கி ஸ்பெஷலாக என்ன பூன்னு பார்த்திங்கன்னா சம்பங்கி பூவும் அரளிப்பூவும் வச்சுருக்கேங்க. அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இல்லைங்களா ஸ்பெஷல் அர்ச்சனை பண்ணியிருக்கேன்னு, அது என்னன்னு பார்த்திங்கன்னா ஏலக்காய் அர்ச்சனை தாங்க. அம்பாள் லக்ஷ்மிக்கு வந்து ஏலக்காய்னா ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா. அதனால் வாராகி அம்மாவுக்கும் நம்ம ஏலக்காயில் அர்ச்சனை பண்ணி பூஜை பண்ணோம்னா அம்பாள் ரொம்ப மகிழ்ந்து நம்ம கேட்குற செல்வத்தை அள்ளி கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் அந்த ஏலக்காவை எடுத்து மாலை கோர்த்து பஞ்சமி அன்னைக்கோ இல்லை 10வது நாளோ அம்பாளுக்கு மாலையாக செலுத்திடலாங்க. அதுக்கப்புறம் அம்பாளுக்கு பிரசாதமாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி வேர்க்கடலை சுண்டல் பண்ணியிருக்கேங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வாராகியை வணங்கினா என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வீட்டில் எப்படியாப்பட்ட கஷ்டம் வலி வேதனை இதெல்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் இருந்த இடம் தெரியாமல் போயிடுங்க. நீங்கள் வணங்கி பாருங்கள். எதுவுமே மற்றவங்க சொல்லும் போது அது தெரியாதுங்க, நம்ம அனுபவித்தா மட்டும்தான் அந்த உண்மை புரியும். அதனால் வாராகி அம்மாவோட பாதத்தை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், பிரசாதத்தை எடுத்துகிட்டு வந்து அம்பாள் கிட்ட வைக்கிறேங்க. அம்பாளுக்கு இன்றைக்கி குடிக்க நான் வந்து மாதுளம் பழமாக வைக்காமல் ஜூஸாக வச்சுருக்கேன். நாவல் பழம் வச்சுருக்கேன், ரம்பூட்டான் வச்சுருக்கேன், செவ்வாழை, ஆப்பிள், மாம்பழம், இப்படி இந்த பழங்கள்லாம் அம்பாளுக்கு நான் இன்றைக்கி பிரசாதமாக வைக்கிறேங்க. அம்பாள் வந்து காட்டுங்களில் கிடைக்கிற பழங்கள் காய்கறிகளை தானேங்க விரும்பி சாப்பிடுவா. அதுக்காக தான் அவளுக்கு பிடிச்ச மாதிரி பார்த்து நான் செய்கிறேங்க. அதுக்கப்புறம் ஏலக்காவை அர்ச்சனை பண்ணுறதுக்காக ஏலக்காவை நான் எடுத்து வச்சுருக்கேங்க. இது வந்து எத்தனை எண்ணிக்கைன்னெலாம் கிடையாதுங்க, நம்ம விருப்பம் தான். நம்மளால் எவ்வளோ முடியுமோ
வந்து எடுத்து அர்ச்சனை பண்ணலாம். நான் வந்து ஒரு சின்ன பவுல் ஃபுல்லாக எடுத்து வச்சுருக்கேன். அதில் கணக்கே கிடையாதுங்க. நம்ம எதுவும் கணக்கு பார்த்து செய்யணும்னு அவசியம் இல்லைங்க. நம்ம மன திருப்தி தான். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ. இல்லை கணக்கு வச்சு பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களால் எவ்வளோ முடியுமோ ஒரு 7, 11, 21, 108 இப்படி கணக்கு வச்சும் அம்பாளுக்கு நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம். அதுக்கப்புறம் முதல்ல நான் வந்து எப்பவும் போல் பிள்ளையாரையும் குலதெய்வத்தையும் நான் வேண்டிக்கிறேங்க. அம்பாளோட அருள் கண்டிப்பாக கிடைக்கணும், நீங்கள் எனக்கு துணையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளையாரையும் குலதெய்வத்தையும் ஃபஸ்ட்டு வேண்டிக்கணுங்க. இப்போ இருக்கிற இந்த கலிகாலத்தில் நாம் வணங்க வேண்டிய தெய்வம்னா அது வாராகி தாய் தாங்க. அம்மா வந்து என்ன பண்ணுவான்னா யார் யாருக்கு என்னென்ன கொடுக்கணும், யார் யாருக்கு என்னென்ன முடிச்சு வைக்கணும் அப்படின்றது எல்லாமே அவளுக்கு தெரியுங்க. அதனால் நம்ம செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தாங்க. அது என்னன்னா நாம் வாராகி அம்மா மேலே வைக்கிற பக்தி தாங்க. அதை வச்சிட்டாலே போதும், மற்றதெல்லாம் அவள் பார்த்துப்பா. அதுக்கப்புறம் வாராகி தாய் நம்ம வீட்டுக்கு வந்துட்டா அப்படின்றதுக்கு சில அறிகுறிகள்லாம் இருக்குங்க. அது என்னென்னா இந்த மாதிரி பூஜை காலங்களில் நம்ம கூப்பிடாமையே யாராவது சுமங்கலி நம்ம வீட்டுக்கு வருவாங்க. அதுக்கப்புறம் பல்லி ரூபத்தில் அம்மா கண்டிப்பாக வருவாங்க. அதுக்கப்புறம் ஏதாவது ஜீவராசிகள் ரூபத்துலேயும் வருவா. இதை ஏன் நான் சொல்கிறேன்னா இன்றைக்கி எங்கள் வீட்டில் அப்படி தாங்க நடந்தது. நான் இந்த பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நான் போயிட்டு கேமராவை பார்த்தேங்க, வெளியில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு மெயின் டோர் வாசலில் வெளியில் என்னோடய ஸ்ட்ரீட் டாக் வந்து அப்படியே நின்றுக்கிட்டு இருக்குங்க. எனக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படி ஆச்சரியப்பட்டேன்னா இது வரைக்காலும் அவன் மேலே வந்ததே இல்லைங்க. அதாவது 2வது மாடிங்க எங்கள் வீடு. எப்படி மற்ற ஃபஸ்ட் ஃப்ளோரில் அவ்வளோ வீடு இருக்குது, அதெல்லாம் தாண்டி எங்கள் வீட்டு வாசலில் வந்து நின்றுக்கிட்டு இருந்ததுங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், ஓடி போய் டக்குன்னு உங்களுக்கு இதை நான் ப்ரூஃபாக காமிக்கணும் அப்படின்றதுக்காக கேமராவை எடுத்து டோரை ஓப்பன் பண்ணேங்க. அதுக்கப்புறம் அவன் பாருங்கள், அந்த வீடியோவை நான் கடைசியில் ஆட் பண்ணியிருக்கேன். அவன் எப்படிலாம் என்கிட்ட பேசுகிறான், நான் இங்கேருந்து போக மாட்டேன் அப்படின்னு அவனோட பாஷையில் சொல்கிறான் அப்படின்றத பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு அவன் மட்டும்தான் வந்திருக்கான்னு பார்த்தா கூடவே இன்னொருத்தவங்க. எனக்கு அது ஆணா பெண்ணா 2 பேரும் எனக்கு தெரியலங்க. அதனால் 2 பேராக வந்து இன்றைக்கி அம்பாள் வந்து காட்சி கொடுத்தாங்க. இதை நான் எப்படி எடுத்துக்கிறதுனே எனக்கு தெரில. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுச்சுங்க. அம்பாள் எந்த ரூபத்துலேயும் வருவான்றதை நான் கண்கூடாக பார்த்தேங்க. அதுக்கப்புறமா நான் அவங்க மற்றவங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்கக்கூடாதுன்னு கீழே போங்க அப்படின்னு நான் சொன்னேங்க. அழகாக கீழே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் அவங்களுக்கு கீழே போயிட்டு பிஸ்கெட்லாம் கொடுத்துட்டு வந்தேன். போவே மாட்டேன்னு சொல்லிட்டு என் பக்கத்துலேயே வாழை ஆட்டிக்கிட்டு ரொம்ப நேரம் அவங்கள சமாதானம் பண்ணி விட்டுட்டு நான் அதுக்கப்புறம் மேலே வந்தேங்க. இந்த மாதிரி ஒரு அதிசயம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இந்த பூஜைக்கு அப்புறம் நடந்ததுங்க. இதை சொல்லவே எனக்கு வார்த்தை இல்லை. நான் அதை அனுபவித்தேன். அந்த மாதிரி அம்பாள் எந்த ரூபத்தில் வேணால் வந்து நம்ம கூடவே இருப்பாங்க. அதனால் நம்ம பயப்பட வேணாம். இப்போது அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்குறீங்க. 2nd ஃப்ளோரில் இருக்க எங்கள் வீட்டுக்கு எப்படி வந்தாங்க என்னன்னே எனக்கு தெரியல. இதில் எந்த ஒரு இதுவும் இல்லை. நான் உங்களுக்கு ஆதாரமாக காமிக்கணும்னு இந்த வீடியோ எடுத்திருக்கேன். பாருங்கள், நான் போன்னு சொல்கிறேன், போக மாட்டேன்னு அங்கேயே நின்றுட்டுருக்கு. அதுக்கப்புறம் இது ஒன்று தான் வந்திருக்குன்னு பார்த்தா பின்னாடி இன்னொன்று. 2 பேரும் எப்படி என்கிட்ட பேசுகிறாங்க பாருங்கள். அந்த வாழை ஆட்டி ஆட்டி போன்னு சொன்னாலும் இல்லை நான் போக மாட்டேன், இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் என்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா கிளம்பி போனாங்க. இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் உங்கள் வாழ்க்கையிலையும் நடக்கும். அதனால் வாராகி அம்மாவை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. எல்லா வளமும் நலமும் உங்கள் அனைவருக்கும் கிடைக்க நான் வாழ்த்துறேன். நன்றி.